கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். எழுப்புதலின் சத்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 31:15. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். காலங்கள். இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் நம்மளுடைய எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காரியங்களிலும் நம்மளுடைய காலங்களை குறித்து, நம்மளுடைய வாழ்நாள் எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாம் கேள்வியோடு யோசித்து கொண்டே இருக்கிறோம். நம்மளுடைய சிந்தனைகளை குறித்து வேதத்திலே சங்கீதம் 90 அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் 90:4 முது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாளை போலவும் ராட்சாமம் போலவும் இருக்கிறது. நம்முடைய ஆண்டவருடைய பார்வையில் நம் காலங்கள் 1000 வருஷம் நேற்று கழிந்த நாளை போல இருக்கிறது. 1000 வருஷம் ஆனாலும் ஒரு நிமிஷத்தில் கடந்து போனதுமா இருக்கு. இந்த வருடம் துவக்கத்திலே நாம் அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இந்த வருடத்தை நாம் துவக்கணும். ஒவ்வொரு மாதமும் கடந்து இப்போது 9வது மாதத்தை நாம் காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். பாருங்க, அதெல்லாம் நேற்று கழிந்த நாளை போல இருக்கிறது. இன்னும் வேதத்தில் சங்கீதம் 90 அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 10 எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷமும் பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம் என்று சொல்லி அங்கே குறிப்பிடும். நம் வாழ்கின்ற வாழ்க்கை பார்த்திங்கன்னா 70, அதாவது 80, அவ்வளோ வயசு தான். அதையும் தாண்டி நம்மளுடைய வாழ்நாள் எப்படி இருக்கும் என்பதை நாம் அதை யூகிக்க முடியாது. கர்த்தர் நம்மளுடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்குது. இந்த காலங்கள் என்ற உடனே எனக்கு நினைவுக்கு வருவது பிரசங்கி. அந்த பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் அந்த ஒவ்வொரு பகுதி அந்த காலங்களை குறித்து அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் பிரசங்கி 3 ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்திலே கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்குது. அங்கே ஒவ்வொன்றா நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பிறக்க ஒரு காலம், இறக்க, நட்டதை பிடுங்க, கொள்ள, குணமாக்க, இடிக்க, அழ, நகைக்க, புலம்ப, நடனம் பண்ண, கற்களை எரிந்துவிட, கற்களை சேர்க்க, தழுவாமல் இருக்க, தேட, இழக்க, காப்பாற்ற, எரிந்துவிட, கிழிக்க, தைக்க, மௌனமாயிருக்க, பேச, சிநேகிக்க, பகைக்க, யுத்தம் பண்ண, சமாதானம் பண்ண, மொத்தம் 27 காரியங்கள் அங்கே குறிப்பிடப்படும். அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்று நாட்கள், ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு காரியங்கள் நடந்துட்டுருக்கு. பிறப்பதற்கு ஒரு காலம். இங்கே யோசித்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருடைய பிறப்பு என்பது நம்மளுடைய சிந்தனையின்படி, நம்மளுடைய காரியங்களில் யோசித்து பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணி அந்த கரெக்டான டேட்டை எல்லாம் சொல்லி அந்த பிள்ளை சொல்லுவாங்க, டாக்டர் சொல்லுவாங்க, இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் படி இந்த பிள்ளை இந்த டேட்டில் பிறக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே எத்தனை பிள்ளை அந்த டாக்டர் சொன்ன அந்த டேட்டில் பிறந்திருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது. நம் பிறப்பதற்கு ஒரு காலம் உண்டு. ஒவ்வொருவருக்கும் பிறப்பை குறித்த ஒரு காரியம் நமக்கு கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார். அதே போல நம் வாழ்நாளிலே ஒவ்வொரு காரியமும் ஆண்டவருடைய கரத்தில் இருக்குது. ஏற்ற நேரத்தில் அதன் காரியத்தை நேர்த்தியாய் செய்கின்ற தேவன். இங்கே பிரசங்கில நிறைய காரியங்களை நம்ம பார்த்தோம். பிறக்க, இறக்க, நட்டதை பிடுங்க அப்படின்னு நிறைய சொல்லப்பட்டு இருக்குது. அதில் குறிப்பாக அங்கே ஒரு காலம் குறிக்கப்பட்டிருக்கு,
அழ ஒரு காலம்னு போட்டிருக்கேன். இந்த வார்த்தையை பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் போதெல்லாம், தியானிக்கும் போதெல்லாம் என் இருதயத்திலே பதிகிற ஒரு காரியம், அழ ஒரு காலம் உண்டு. நிறைய பெண்கள் நிறைய பேர் சொல்கிற காரியம், அழுறதுக்கு காலம், ஒரே என் வாழ்க்கையே அழுகை தான். சிலர் பார்த்தீங்கன்னா, நான் வாழ்கிற வாழ்க்கை ஃபுல்லாக அழுதுகிட்டே தான் வாழணுமா, என் வாழ்க்கை அழுகையில் தான் முடியுமா என்று சொல்கிற பெண்கள் உண்டு, அநேகர் உண்டு. அழுகை பாருங்க, எந்த சூழ்நிலைனாலும் நாம் சில காரியங்களில் நாம் அழுது விடுகிறோம். நம்மளால நம்மளுடைய ஆண்டவர் அனுமதித்த சில காரியங்களை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதில்ல. இங்கே வேதத்திலே இந்த பிரசங்கியிலே அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த காரியத்திலே நாம் இன்றைக்கு அழுகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். சிலர் சொல்வதுண்டு, இன்னைக்கு காலையில் நான் சந்தோஷமா இருந்தா, இன்னைக்கு சந்தோஷமா இருந்தா நாளைக்கு நான் அழுதுருவேன், நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்வது உண்டு. அப்போது நம்ம வாழ்நாள், நம்மளுடைய காலங்களிலே என்னென்ன நிகழ்கிறது, என்ன காரியங்கள் நடக்கிறது என்பதை குறித்து நாம் சில நேரங்களிலே நாம் அதை நினைத்து சோர்ந்து போய்விடுகிறோம். வேதத்திலே அநேக சூழ்நிலையிலே காலங்களிலே அவர்கள் அந்த அழுகையை நினைத்து அதை நாம் பகிர்ந்து கொள்ள முடியாது. சில சூழ்நிலையிலே நாம் அழுது விடுகிறோம். சில நேரங்களிலே நம்மளுடைய உணர்வுகளை, நம்மளுடைய வருத்தங்கள், துன்பங்கள், சூழ்நிலைகள் வரும்போது நாம் சோர்ந்து விடுகிறோம், அழுது விடுகிறோம். வேதத்தின்படி பார்க்கும்போது ஆதியாகமத்திலே 21:6 இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்க யாவரும் என்னுடைய கூட நகைப்பார்கள் என்று சொன்னார். இன்றைக்கு சாராளை குறித்து நாம் பார்ப்போம் என்றால், அந்த ஆதியாகமத்தில் பார்க்கும்போது எந்த பகுதியிலும் அழுததாக அங்கே குறிப்பிடப்படவில்லை. ஆனாலும் அவளுடைய காரியங்கள் 25 ஆண்டுகள் அந்த ஆண்டவர் வாக்கு கொடுத்து, ஆண்டவர் வாக்கு தத்தத்தின் பிள்ளையை சுதந்தரிக்க அவர்களால் முடியவில்லை, சோர்வடைந்து விடுகிறார்கள். அதனால அவர்கள் அநேக காரியங்கள் செய்கிறாங்க. சாராள் அவள் சொல்கின்ற காரியம் என்னன்னா, அவள் தேவன் என்னை நகைக்க பண்ணினார். பாருங்க, எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற எத்தனை பேர் அழுது கொண்டு இருக்காங்க. சில பெண்கள், தாய்மார்கள் சொல்லுவாங்க, பிள்ளைகளுக்கு என்னுடைய மகளுக்கு குழந்தை இல்லை, மகனுக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி அழுகின்ற பெற்றோர்கள் அநேகர் உண்டு. இந்த சாராள் அவள் எவ்வளவு காரியங்கள், அவள் அதை வெளிப்படுத்த முடியலை. ஆனால் அவளுடைய கண்ணீர் ஒரு நாள் அது நகைப்பாக மாறுகிறது. அவள் என்ன செய்கிறாள், ஆண்டவர் தேவனினை நகைக்க பண்ணினார். பிரியமானவர்களே, கர்த்தர், ஒருவேளை நீங்க அழுது கொண்டிருந்தா, அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க கூட அழுது கொண்டிருந்தா, கர்த்தர் அந்த அழுகையை மாற்றி அவர் உங்களை நகைக்க பண்ணுவார். சாராளை போல நகைப்பை கொண்டு வருவார் உங்க வாழ்க்கையில. உங்க காலங்கள் அவர் கரத்துல இருக்கு. அவர் நம்ம வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்திருக்கும்படி கர்த்தர் செய்கிறார். வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, லூக்கா 6:21, இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். இந்த சாராளுடைய வாழ்க்கையிலே அவள் அழுது கொண்டிருந்தால், கர்த்தர் ஈசாக்கை கொடுத்து அவளை நகைக்கும்படியாக செய்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்க துக்கமா இருந்தீங்கன்னா, அழுது கொண்டு இருந்தீங்கன்னா, அழுகைதான் என் வாழ்க்கை என்று சொல்லிட்டு இருந்தனா, இன்றைக்கு கர்த்தர் உங்களை நகைக்க பண்ணுவார். இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த
நம்மளுடைய வாழ்க்கை என்பது தேவன் கரத்துல இருக்கு. அவர் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நியமித்து வைத்திருக்கிறார். நமக்கென்று ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார். நமக்கென்று ஒரு பாதையை அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு காரியமும் சரியான நேரத்துல நேர்த்தியாய் அவர் செய்வார். நன்மையானதை அவர் செய்வார். கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன நோக்கத்தோடு என்ன சித்தத்தை அவர் வைத்திருக்கிறாரோ அவர் அதை நிறைவேற்றி தருவார். இன்னும் தாவீதை குறித்து வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 30:5 அவருடைய கோபம் 1 நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு, சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்பு உண்டாகும் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அங்க சங்கீதக்காரர் சொல்கிறார், அவருடைய கோபம் 1 நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. ஒருவேளை சாயங்காலத்துல நம்ம அழுதா விடிய காலத்துல அவர் நம்மை மகிழ்விக்க பண்ணுவார் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். ரோமர் அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிற ரோமர் 12:15 சந்தோஷப்படுகிறவர்களோடே சந்தோஷமாயிருங்கள், அழுகிறவர்களோடே அழுங்கள். இன்றைக்கு எத்தனை பேர் அழும்போது அழுகிற நம்மளோடு இருக்கிறவர்கள் அழுகிறவர்கள் உண்டு. நம்ம அழுதுட்டோம், ஒரு துக்கம் வந்துட்டு, ஒரு பிரச்சனை வந்துட்டு நம்ம அழுகிறோம் என்றால் எத்தனை பேர் நம்ம கூட அழுகிறவர்கள் உண்டு. இந்த உலகம் நம்மை யார் அழுவா, யார் துக்கப்படுவா, அதை கை கொட்டி பார்த்து சந்தோஷப்படுகிற இந்த உலகம். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? சந்தோஷப்படுகிறவர்களோடு சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களோடு அழுங்கள். நம்மளுடைய நம்மை கர்த்தர் சோதித்து அறிகிறார். நம்மளுடைய வாழ்நாள் அவருடைய கரத்துல இருக்குது. சங்கீதம் 30:5 சொன்னது போல அவர் நம்மை நகைக்க பண்ணுகிறார். தாவீது அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அவனுடைய போராட்டம், பிரச்சனை, அவனுடைய பிறப்பு, அவனோடு இருந்த சக மனிதர்கள், நண்பர்கள், அவனுடைய சகோதரர்கள், அவனுடைய நிந்தை, அவன் கூட இருக்கிறவர்களுடைய வார்த்தைகள், பேச்சுகள், இதெல்லாம் மத்தியிலையும் கூட அவன் ஆண்டவரை சார்ந்திருக்கிறான். ஆண்டவரை முன்னிருந்து ஆண்டவருடைய அவனுடைய எல்லா சூழ்நிலையும் எல்லா காரியங்களையும் கர்த்தர் கரத்துல கொடுக்கிறான். தாவீது சங்கீதம் 6:6 என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டளை நனைக்கிறேன் என்று சொன்னான். துயரத்தால் என் கண் குழி விழுந்து போயிடுச்சுன்னு சொன்னான். அவ்வளவு துக்கப்படுறான் இந்த தாவீது. ஒரு ராஜா, ஆனால் அவன் அந்த சங்கீதத்துல ஒவ்வொரு பகுதி சங்கீதங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவனுடைய பாடுகளை குறித்து, பிரச்சனைகளை குறித்து, அவன் படுகின்ற உபத்திரவத்தை குறித்து அங்கே குறிப்பிடப்பட்டு அவன் முழுவதும் கண்ணீரால் கட்டில் நனைகிறது, அவனுடைய படுக்கை நனைக்கிறான். அப்படி அவ்வளவு துக்கம் படுறான். துயரத்தால் அவன் கண் குழி விழுந்து போயிடுச்சான். இன்னைக்கு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க கூட ஒரு வேளை கண்ணீரால உங்க படுக்கையில ஒருவேளை படுத்து கொண்டிருக்கும் போது நான் அழுது கொண்டேதான் இருக்கேன், இவ்வளோ ஒரு பிரச்சனை, என்னுடைய பிள்ளைகளை நினைச்சு நீங்க கவலைப்பட்டுட்டு முழுவதும் கண்ணீரோடு இருக்கீங்களா, அவங்க கண்கள் குழி விழுந்து போயிட்டா. இந்த தாவீது எழுதுகிறான். அவனுடைய சங்கீதங்களில் நிறைய காரியங்கள் எழுதி வைத்திருக்கிறார். சங்கீதம் 6:8-9 கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார், கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். ஒரு நம்பிக்கை, தாவீதுக்கு ஒரு நம்பிக்கை. அவன் அழுது கொண்டு இருக்கிறான் கட்டில்ல, முழுவதும் அவன் கட்டில்ல அவன் கண்ணீரால் அவன் கட்டில் நனைந்து போயிட்டான். அந்த அளவுக்கு அவன் உபத்திரப்படுறான். பிரச்சனை, பாடுகள் இவ்வளோ இருந்தோம் அவனுக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, கர்த்தரின் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பார். சங்கீதம் 39:12 என் கண்ணீருக்கு மௌனமாயிராதையும் சொல்றான். நிறைய பெண்கள், நிறைய பேர் ஜெபிக்கிற காரியம்னா, நான் அழுது கதறி அழுது ஜெபித்தோம், எந்த ஒரு பதிலும் இல்லையே என்று சொல்லி
எத்தனையோ நபர்கள் போராடி கொண்டிருக்க வாழ்க்கை போராட்டத்திலே. இன்னும் சங்கீதம் 56:8 என் கண்ணீரை உன் துருத்தியிலே சேர்த்து கொள்ளும், என் கண்ணீர் வீணாகாது என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டு, கண்ணீர், அழுகையின் கண்ணீர். பாருங்க, தாவீது அவன் அழுகிறான், போராடுறான். ஆனால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி அவன் அவ்வளோ நம்பிக்கை. இன்றைக்கும் அந்த நம்பிக்கை உங்ககிட்ட இருக்குதா? இன்னும் யோபு அந்த புத்தகத்திலே பார்த்தீங்கன்னா, யோபு அவனுடைய வாழ்க்கை சரித்திரத்துல அவன் அநேக காரியங்கள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. யோபு 16:20 என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறதுன்னு சொல்லலாம். பாருங்க, ஒரு யோபு அவன் ஐஸ்வர்யவானா இருக்கிறான், எல்லாம் இருக்குது, அவன் நிறைவா இருக்கிறான், சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, பிள்ளைகள். அவன் அவ்வளவு ஆண்டவர் சமூகத்துல ஜெபித்து பலியிட்டு அவ்வளவு சந்தோஷமான இருக்கிற சூழ்நிலையில அவன் எதிர்பார்க்காத விதத்துல அவனுக்கு போராட்டம் பிரச்சனை வரும்போது அவன் சொல்கிறான், அவன் பார்த்தீங்கன்னா தேவனை நோக்கி கண்ணீர் சிரிக்கிறது, ஆண்டவரை நோக்கி அழுகிறான். பாருங்க, யோபின் நிலைமை பாருங்க, யாருக்குமே அனுபவிக்க முடியாத யாருமே இந்த உலகத்துல அனுபவிக்க முடியாது, அப்படி ஒரு பாடை அந்த யோபு அனுமதிக்கிறான். அவனுடைய அவன் உபத்திரவத்தின் வழியா கடந்து செல்றான். உபத்திரவம், அவ்வளவு உபத்திரவம், பாடு. யோபு 23:10 அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன்னு சொல்றான். பாருங்க, அவன் உரு தெரியாம போறான், அவனுக்கு பிரச்சனை வருது, போராட்டம், அவன் உட்கார்ந்து இருக்கிறான், அவ்வளவு நிந்தை அவமானத்தின் மத்தியில உட்கார்ந்து இருக்கிறான். அவனுடைய நண்பர்கள் தூரத்துல இருந்து பாக்குறாங்க, தூரத்துல இருந்து பார்த்து கதறாங்க, அவனை நினைத்து அவன் உரு தெரியாதபடிக்கு அவனுடைய சூழ்நிலையை நினைச்சு கதறி அழுகிறாங்க. 7 நாள் அமைதியா அவன் கூடயே அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க. ஆனால் அவன் பாருங்க, அவனை குறித்து பேச ஆரம்பிக்கிறாங்க, ஒவ்வொரு காரியங்களும் சொல்லி 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 அவனுடைய உபத்திரவத்துல யாருமே அவனுக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை. அப்படிப்பட்ட சோதனை பாருங்க. அந்த யோபு சொல்ல, என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஒருவேளை நீங்க கூட அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க கூட சோதனையின் வழியாக கடந்து சென்றுட்டு இருக்கலாம். சோதிக்கிற ஒருவேளை உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல சோதனை வந்து கொண்டிருக்கிறது, பிரச்சனை வந்துட்டு இருக்குது. அப்போ நீங்க என்ன செய்யணும்? யோபு போல ஆண்டவர் சமூகத்துல நீங்க உட்கார்ந்துட்டு, ஆண்டவரே என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி அந்த யோபு சொன்னது போல எத்தனை பேர் சொல்ல முடியும்? 1 பேதுரு 1:7 அழிந்து போகிற பொன் அக்கினினால சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் காணப்படும் என்று சொல்லி பேதுரு சொல்கிறான். பேதுரு அங்க பார்த்தீங்கன்னா சோதிக்கும் போது அப்ப என்ன சோதிக்கப்படுதான்? விசுவாசம். இந்த யோபுடைய வாழ்க்கையில அவன் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. அவன் இவ்வளோ பிரச்சனையை தாண்டி கர்த்தர் அவருடைய சத்தத்தை கேட்கிறான், சிநேகிதற்காக ஜெபிக்கிறான். ஆனா அவனுக்கும் உபத்திரம் பிரச்சனை இருக்குது. ஆனாலும் அவன் நண்பர்களுக்காக அவன் ஜெபிக்கும் போது சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். யோபு அந்த பகுதியில பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பான நன்மையை கொடுத்தார். எவ்வளோ வேணும் ஆசீர்வாதம். அவன் அழுகிறான், தேவனை நோக்கி கதறி அழுகிறான். ஆனா கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலே நன்மையானதை செய்தார். எனும் அங்கே குறிப்பிட்ட எரேமியா குறித்து அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. எரேமியா 14:17 என் கண்ணிலிருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும் என் ஜனம் என்கிற குமார்த்தியாகிய கன்னிகை மகாவேதனை உள்ள அடியினாலும் கொடிய காயத்தினாலும் சேதப்பட்டிருக்கிறாள் என்று சொல்லி அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எரேமியா சொல்கிறாங்க, தீர்க்கதரிசி சொல்கிறார், என் கண்ணிலிருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்குது. ஏன்னா என் குமாரத்தியாக கன்னிகை வேதனையினால்
அட்டிப்பட்டு கொடிய காயத்தினால் இருக்க அந்த எரேமியாவோட கர்த்தர் பேசுகிறார். அவன் அவன் வந்து பாரப்படுகிறான், இன்னும் ஜனங்களை குறித்து கவலைப்படுகிறான். அப்படி இருக்கிற சூழ்நிலை எரேமியா 31:16 நீ கர்த்தர் சொல்கிறார், நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் கிரியைக்கு பலனுண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். அவருடைய சத்ருவின் தேசத்திலே திரும்பி வருவார்கள். பாருங்க, உங்க இந்த இந்த வார்த்தை பாருங்க, எரேமியாவுக்கு கர்த்தர் கொடுக்கிறார், கிரியைக்கு பலன் உண்டு. இன்றைக்கு கூட நம்ம வந்து இரவு முழுவதும் நம்ம கண்ணீர் வடிச்சிட்டு கொண்டு ஏதோ ஒரு பிரச்சனையை நினைச்சு, ஏதோ ஒரு சூழ்நிலையில் நினைச்சு இந்த எரேமியா தீர்க்கதரிசியை போல நீங்க கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தா, கர்த்தர் சொல்கின்ற காரியம் என்னன்னா, உங்க கிரியைக்கு பலன் உண்டு. நீங்க செய்த நன்மைக்கு கர்த்தர் நன்மையை கொண்டு வருவார். இன்னும் வேதத்துல ஏசாயா தீர்க்கதரிசி அவர் குறித்து, அவருடைய அழுகையை குறித்து அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏசாயா 65:9 நான் எருசலேம் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன், அழுகையின் சத்தம் கூக்குரலின் சத்தமும் அது இனி கேட்பதில்லை என்று சொல்றான். அப்ப அழுகையின் சத்தம் ஏசாயா சொல்றான். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், ஜனத்தின் மேலே அழுகையின் சத்தம் கூக்குரலின் சத்தம் இனி கேட்பதில்லை, என் ஜனத்தின் மேலே இனி அழுகையின் சத்தம் கேட்பதில்லைன்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பாருங்க, அழுகை இன்றைக்கு எந்த சூழ்நிலையிலும் எந்த பிரச்சனை வந்துட்டாலும் நம்ம அழுது விடுகிறோம்ல. எசேக்கியேல் அங்க அந்த ராஜாவை குறித்து அங்கே குறிப்பிடப்பட்டு இருக்கிறது என்னன்னா, எசேக்கியா ராஜா அவன் வியாதிப்பட்டு இருக்கிறான். வியாதிப்பட்டிருக்கும் போது அவனை குறித்து அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிற 2 ராஜாக்கள் 20 அங்க 1, 2, 3 அந்த பகுதிகளை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்க குறிப்பிடப்பட்டு இருக்கிற காரியம் என்னன்னா, எசேக்கியா ராஜா வந்து அவன் வந்து வியாதிப்பட்டிருக்கிறது குறித்து ஏசாயா தீர்க்கதரிசிக்கு போய் சொல்கிறான். அங்க நான் வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1, 2, 3 அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்க எசேக்கியா ராஜாவை குறித்து அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அங்கே அந்த எசேக்கியா ராஜா வியாதிப்பட்ட போது ஏசாயா தீர்க்கதரிசி வந்து பேசிக்கிறார். அங்க அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்தின் குமாரனாகி ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். சொன்ன மாத்திரத்திலே இந்த எசேக்கியா ராஜா வந்து சுவர்புறமா திரும்பி அழுறான், கதறி அழுறான். அங்க பாத்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 20:3 கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்துமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று சொல்றான். கதறான். ஆனா கர்த்தர் அவருடைய ஆயுசு நாளை கொட்டி கொடுக்கிறார். பாருங்க, கண்ணீர், அழுகை, துக்கம், அப்படிப்பட்ட நாட்களிலே கர்த்தர் நமக்கு நம்மை துக்கத்தை சந்தோஷப்படுத்துகிற தேவன். பாருங்க, சிலர் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை இருக்கும், அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியாதபடிக்கு கதறுவாங்க. இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி வெளியே வரணும், கண்ணீர், அந்த அந்த கடனை குறித்த ஒரு கவலை, அப்படிப்பட்ட காரியங்கள். பாருங்க, நகைகளை அடகு வைத்து மீண்டுமாக திருப்ப முடியாம ஏலத்துக்கு வருகின்ற எத்தனையோ பிள்ளைகள் அவ்வளோ போராட்டத்தின் மத்தியில் இருக்கிறாங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் இருந்துட்டு கண்ணீர் வடிக்க, எனக்கு ஒரு சொந்த வீடு இல்லையேன்னு எத்தனை பேர் கண்ணீர் வடிக்கிறார்கள். இன்னும் ஏமாற்றப்பட்ட சொத்து பிரச்சனை, நிறைய பிள்ளைகள் என்னோடு கூட ஒரு சகோதரி பேசிக்கொண்டா. அவர் சொன்ன காரியம் என்னன்னா, அவர் சொத்து காரியத்தை ஏமாற்றி விட்டார்கள் என்று சொல்லி ரொம்ப கதறி அழுதார்கள். இதே போலதான் அநேக சூழ்நிலையில கதறி கொண்டு இருக்கிறாங்க. பாருங்க, திடீர் இழப்பு, சிலர் பார்த்தீங்கன்னா திடீர் இழப்பு, அந்த இழப்பின் நிமித்தம் அவருக்கு மீண்டு வெளியே வர முடியும் அழுகை என்னும் பார்த்தீங்கன்னா குடும்ப சண்டைகள் என்னும். சிலர் பார்த்தீங்கன்னா வேலையில்லை. ஒரு சகோதரி வந்து சொன்ன, எங்கள் கணவருக்கு திடீர்னு வேலை போயிட்டு பாருங்க, நிம்மதி இல்லை, நிம்மதியற்ற நிலைமையில நான் இருக்கிறேன், காக ஜெபிங்க, ஒரு பிள்ளைக்கு பால் வாங்கி கொடுக்கறதுக்குள்ள காசு இல்லை, அப்படிப்பட்ட நிலைமையில
கண்ணீரோடு எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க. இன்றைக்கு இந்த பிரசங்கி இந்த பகுதியிலே குறிப்பிடப்பட்டிருக்கு. கர்த்தர் நமக்கு காரியத்தை சொல்லி தர பாருங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்குதுன்னு கர்த்தர் சொல்றார். எல்லா சூழ்நிலையும் கர்த்தருக்கு தெரியும். எல்லா காரியமும் காலங்கள் கர்த்தர் கரத்துல இருக்குது. அவர் நம்முடைய காலங்களை முன் குறித்து வைத்திருக்கிறார். பாருங்க, எல்லாம் நீங்க அழுதுட்டு இருக்கீங்கன்னா, இப்போ ஒருவேளை இந்த பிரசங்கியில குறிப்பிடப்பட்டிருக்கு, பிறப்பு இறப்பு என்னும் நட்டதை பிடுங்க கொள்ள குணமாக்க அப்படி நிறைய இருக்குது. நகைக்க புலம்ப இன்னும் பேச மௌனமா இருக்க. இன்றைக்கு எடுத்துக்கொண்ட காரியம் இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில அழுகையின் காரியங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். இன்றைக்கு பிரசங்கியில இறுதியாக கர்த்தர் அங்க குறிப்பிட காரியம் என்னன்னா, ஒண்ணு தெரிஞ்சுக்கிடுங்க. பிரசங்கி 3:12 மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையிலே நன்மை செய்வதும் அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கிறதும் உயிரோடு இருக்கிறது நன்மை செய்யறது. எவ்வளோ சூழ்நிலை வரட்டும், எவ்வளோ பிரச்சனை வரட்டும், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கிறது. பிரசங்கில குறிப்பிடப்பட்டது போல ஒவ்வொன்றும் உங்க வாழ்க்கையில நடக்குதுன்னா கவலைப்படாதீங்க, சோர்ந்து போய்விடாதீங்க. ஒண்ணுமே இல்லை, எனக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோன்னு எதிர்காலத்தை குறித்து நீங்க அழுது கொண்டிருந்தா, கர்த்தர் இன்றைக்கு சொல்கின்ற வாக்குத்தத்தமா கர்த்தர் சொல்கின்ற காரியம் என்னன்னா, உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தின் நாட்களை கர்த்தர் கட்டளையிடுவார். பிரசங்கில குறிப்பிட்டது போல மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க, நன்மை செய்யுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில உங்க நன்மையானதை செய்வார். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே கட்டளையிடுவார். ஆண்டவர் சமூகத்துல இன்றைக்கு கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு கூட எங்களுடைய காலங்கள் உங்களுடைய கரத்துல இருக்குது ஏசப்பா. நாங்களும் கூட நிறைய சூழ்நிலைகளை தாண்டி இருக்கிறோம். நிறைய பிரச்சனைகளை நாங்க நினைச்சு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாரோ ஒருவருக்கு உள்ளத்துக்குள்ள நீங்க பேசலாம் ஏசப்பா. நான் அழுது கொண்டு இருக்கிறேன், இந்த பிரச்சனையை நினைத்து, குடும்ப சூழ்நிலையை நினைச்சு, பிள்ளைகளை நினைச்சு நான் அழுதுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம் ஏசப்பா. நீங்க சொல்கின்ற உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி உங்களுடைய வார்த்தை சொல்கிறதப்பா. நாங்க துக்கத்தோடு இல்லாதபடிக்கு ஏசப்பா, எங்களுடைய காலங்கள் உங்களுடைய கரத்துல இருக்கு. ஒருவேளை நாங்க இன்றைக்கு அழுது கொண்டு இருக்கிறா, எங்களுடைய வாழ்க்கையை ஆனந்த கழிப்பாக நீங்க மாற்றுவீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம். உங்களுடைய சமூகத்துல எங்களை தாழ்த்தி விரும்பியாக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் கேரடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.